எனது மண்ணே, உனக்கு முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் என்ன பேசுவது என்று நினைத்த பொழுது நான் பேச வேண்டியதெல்லாம் உங்களை பற்றி தான். நீங்கள் தான் எங்கள் வெற்றி. இந்த சூலூர் ஏரோ கேரளா கிளப்பானது நிறுவப்பட்டு 11 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நமது தமிழ் மரபுகளில் பெண்களின் வளர்ச்சியை 7 வயதிலிருந்து குறிப்பிடுவார்கள். 7 வயதான பெண்ணை பேதை என்பார்கள். 8லிருந்து 9 வயது வரைக்கும் பெதும்பை என்பார்கள். 8 வயதிலிருந்து 11 வயதுக்கு மங்கை என்பார்கள். எனது சூலூர் ஏரோ கேரளா கிளப்பானது இன்று மங்கை அளவிலே வளர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு நீங்கள் தான் காரணம். இதில் சொல்வதில் நான் பெருமை கொள்கின்றேன். நாங்கள் சிறு பிள்ளையாக பிறந்து தொட்டிலே அமர்ந்து உங்களை அன்போடு அம்மா என்று அழைத்த போது அன்றிலிருந்து இந்த விழாவிற்கு வந்து இன்று வரை எங்களை ஊக்குவித்து கொண்டிருக்கும் என் முன்னே அமர்ந்திருக்கும் எனது அன்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த நிகழ்வானது நீங்கள் எதற்காக நடத்துகிறீர்கள் என்ற கேள்விகள் எல்லாம் வரும். நமது வாய் அடைத்து போகும். நான் ஆழ்ந்து சிந்தித்திருக்கிறேன். எதற்காக நடத்துகிறோம்? ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும், ஒரு போராட்டத்தை, ஒரு அரசியலை நான் ஏன் ஈடுபட வேண்டும் என்று நினைத்தால் இந்த உலகத்தில் நல்ல செயல்களே நடைபெறார். ஒரு அரசியல் தலைவர் தனது சொந்தங்களை எல்லாம் விட்டுவிட்டு, சொந்த செயல்களை எல்லாம் விட்டுவிட்டு, ஒரு அலுவலர் அவர் தனது வீடு மனை அனைத்தையும் விட்டுவிட்டு தனது சமூகத்திற்காக இங்கு வந்து உழைக்க தவறினால் இந்த சமூகத்தில் நீதி என்பதே இருக்காது. எல்லாருமே பெரிய பராக்கிரமசாலிகள் இல்லை. அவர்களுக்காக யார் பேசுவார்கள்? அந்த சட்டமன்ற உறுப்பினர், ஒரு வழக்கறிஞர், ஒரு RAF கமாண்டன்ட், இந்த மாதிரி பெரிய நிலையில் இருப்பவர்கள் தான் எங்களுக்காக பேசுவார்கள், உங்களுக்காக பேசுவார்கள். அவர்களை நாம் வாழ்த்த வேண்டும். இந்த மாதிரி நிகழ்ச்சியில் அவர்களை பெருமைப்படுத்த வேண்டும். அந்த செயலை எமது சூலூர் ஏரோ கேரளா கிளப் அது செய்கிறது. அதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். மேலும் நம் தமிழர் பண்பாட்டிலே வீட்டுக்கு வாருங்கள் என்று தான் அழைப்போம். ஆனால் விருந்துண்ண வாருங்கள் என்று அழைக்க மாட்டோம். வீட்டுக்குத்தான் வருவோம், விருந்து பின்னர் உண்போம். ஆனால் மலையாள பண்பாட்டிலே விருந்துண்ண வாருங்கள் என்று அழைப்போம். அதை நான் அறியாமல் சிலரிடம் இன்று விழா இருக்கிறது, விருந்துண்ண வாருங்கள் என்ற போது அவர்கள் அப்படி அழைக்கக்கூடாது என்றார்கள். ஆனால் நான் மனதார அழைக்கிறேன். என் அருமை நண்பர்களே, நீங்கள் விருந்துண்டு அன்போடு எங்களை வாழ்த்தி செல்ல வேண்டும். இதற்கான நன்கொடைகள் அளித்த உள்ளங்களை நாங்கள் பெருமிதத்தோடு எண்ணி பார்க்கிறோம். நீங்கள் அளித்த நன்கொடை இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக கொண்டு செல்கிறது. அதற்காக உங்கள் அனைவரையும் மனமாற நன்றி கூறுகிறோம் நேரத்தில். மேலும் இந்த ஓணம் ஊனு சாப்பாடு, இந்த சாப்பாடானது இத்தனை பேருக்கு அளிக்க இந்த சங்கமானது தயாராக்கி கொண்டு இருக்கிறது என்றால் அதை நடத்துவதற்கு, அந்த அன்னத்தை இடுவதற்கு நன்கொடை அளித்த உள்ளங்கள் பாராட்டப்பட வேண்டும், வாழ்த்தப்பட வேண்டும். நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டுகிறோம். உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர். அதனால் இந்த சங்கம் இந்த செயலிலே பெருமிதம் கொள்கிறது. மேலும் இன்று வந்து இளைஞர்கள், சிறு பிள்ளைகளை பொது நிகழ்விலே காண முடியாது. ஆனால் எங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ இந்த கலை நிகழ்ச்சிகளை இந்த சிறப்பு நடன குழுவினர்கள் ஏற்று நடத்த முன்வந்த பொழுது நான் ஒரு நிகழ்ச்சியிலே இங்கு எத்தனை பேர் இளைஞர்கள் இருக்கிறீர்கள், சிறுவர்கள் இருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது
அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில கைகளே தூக்கப்பட்டது. ஆனால் இன்று ஒரு 100 பேருக்கு 25 பேர் இளைஞர்களும் குழந்தைகளும் இருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், இந்த நடன குழுவினர்கள் இங்கு வந்து நடனமாடும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டதுதான் அதன் சிறப்பு. அதற்காகவும் நான் தலைவர் என்ற முறையில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது அன்பானவர்களே, நான் தலைவரோ தலைமை ஆசிரியரோ எதுவுமே எனது நினைவில் இருப்பதே இல்லை. நான் ஒரு சாதாரண பெண், உங்களோடு இருந்து அன்பு செய்து கழிக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு சாதாரண பெண்ணை இந்த மேடையிலே இருத்தி சூலூர் ஏரோ கேரளா கிளப்பின் தலைவியாக ஏற்றுக்கொண்டதுக்கு அந்த சங்கத்து ஆண்களுக்கெல்லாம் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நாற்காலிக்கு தான் போட்டி, அதுலேயும் தலைவருக்கு தான் போட்டி, இந்த தலைவிக்கு போட்டியே இல்லை. அதற்காகவும் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நீங்கள் அனைவரும் இங்கு வந்திருந்து எங்களோடு ஒத்துழைப்பு நல்கி 11 ஆண்டுகள் நிறைவடைந்தமைக்கு மேலும் மேலும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த சங்கமானது இன்னும் பல சிறப்பான பணிகளில் ஈடுபட்டு நாங்கள் எல்லாம் சென்றாலும் நீங்கள் எல்லாம் இருந்து சங்கத்தை வழிநடத்தி சிறப்பு செய்ய வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த சங்கத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். നന്മ സ്വരൂപനായ ദൈവത്തിൻ്റെ അനുഗ്രഹവും നൽകുന്നതിനായി റെവറൻ ഫാദർ അജിൻ ചക്കാലക്കൽ വികാരി സെന്റ് തോമസ് ചർച്ച് സൂലൂർ അവർകളെ ക്ഷണിക്കുന്നു. ഓരോരുത്തരെയും പേരെടുത്ത് പറയുകയാണെങ്കിൽ ഏതാണ്ട് ഒരാൾക്ക് 10 സെക്കൻഡ് എടുത്താൽ ഒരു 2.5 മിനിറ്റ് വേണ്ടി വരുമെന്ന് എനിക്ക് തോന്നുക. അതുകൊണ്ട് ഞാൻ വേദിയിലിരിക്കുന്ന ആരെയും പ്രത്യേകമായി പേരെടുത്ത് പറയുന്നില്ല. വേദിയിലിരിക്കുന്ന വിശിഷ്ട വ്യക്തികളെ, പിന്നെ ഇപ്പോൾ ഒരു പ്രസംഗം പറയുമ്പോൾ പ്രസക്തി എത്രമാത്രം ഉണ്ട് എന്ന് എനിക്കറിയില്ല. കാരണം എൻ്റെ ജീവിതത്തിൽ എനിക്ക് ഏറ്റവും കൂടുതൽ ദേഷ്യം എന്നൊരു സംഭവം എന്ന് പറയാം, ഞാൻ വിശന്നിരിക്കുമ്പോൾ മറ്റൊരാളുടെ പ്രസംഗം കേട്ട ഒരു അവസരമാണ്. അതാണ് എൻ്റെ ജീവിതത്തിൽ എനിക്ക് ഏറ്റവും കൂടുതൽ വിഷമം തോന്നിയ അല്ലെങ്കിൽ ദേഷ്യം തോന്നിയ അവസരം. അതുകൊണ്ട് വലിയൊരു പ്രസംഗത്തിനും ഇവിടെ ഒരു പ്രസക്തി ഇല്ല എന്ന് എനിക്ക് തീർച്ചയായിട്ടും അറിയാം. മാത്രമല്ല, ഗംഭീരമായ വലിയ കലാവിരുന്നിന് ശേഷം അമ്മമാരുടെ, ഇനി അവർ അമ്മമാരെന്ന് വിളിക്കുമ്പോൾ ദേഷ്യം വരുമെന്ന് എനിക്കറിയില്ല, അല്ല, ചേച്ചിമാരുടെ വലിയ ഡാൻസിന് ശേഷവും പിന്നെ കുട്ടികളുടെ മനോഹരമായ ഡാൻസിന് ശേഷവും ആ ഡാൻസിനിടയ്ക്ക് അച്ചോ എന്ന് വിളിച്ച് ഞാൻ വിളിച്ചാൽ എന്നെ വിളിച്ചാന്ന് ഞാൻ ആദ്യം വിചാരിച്ചത്. പിന്നെയാണ് മനസ്സിലായി അതൊരു തമിഴ് പാട്ടാണെന്ന്. പിന്നെയാണ് എനിക്ക് മനസ്സിലായി. ആദ്യം വിചാരിച്ചത് അത് എന്നെ വിളിച്ചാന്ന്. അച്ചോ എന്ന് വിളിച്ചപ്പോൾ ഞാൻ ആദ്യം ശ്രദ്ധിച്ചു അതൊരു തമിഴ് പാട്ടാണ്, ഏതൊരു സിനിമയിലെ. അപ്പോൾ ഓണം നമുക്ക് നൽകുന്ന സന്ദേശം എന്ന് പറയുക അത് സാഹോദര്യത്തിൻ്റെയും സമാധാനത്തിൻ്റെയും സുസ്ഥിതിയുടെയും ഒരു സന്ദേശമാണ് എന്ന് നമുക്ക് നമ്മുടെ ഓർമ്മ വെച്ച കാലം തൊട്ട് നമുക്ക് അറിയാവുന്ന ഒരു സംഗതിയാണ്. അപ്പോൾ ആ ഒരു ഓർമ്മ എന്നും നമ്മുടെ മനസ്സിലുണ്ടാകട്ടെ എന്നാണ് എനിക്ക് ആശംസിക്കാനും പ്രാർത്ഥിക്കുവാനുമുള്ളത്. നമ്മളെപ്പോഴും പറയാറുള്ളത് ഓണം കേരളീയരുടെ ഉത്സവമാണ്. കേരളീയരുടെ അല്ല, മറിച്ച് അത് മലയാളികളുടെയാണ്. നമ്മളിപ്പോൾ തമിഴ്നാട്ടിലായതുകൊണ്ട് നമ്മൾ കേരളീയരല്ല, നമ്മൾ തമിഴാളികളാണ്. അപ്പോൾ ഇത് നമ്മുടെ മലയാളികളുടെ എല്ലാവരെയും ഒരു ഉത്സവമാണ് ഈ ഓണം എന്ന് പറയുക. ഈ ഓണത്തിൽ നമ്മുടെ സമാധാനവും സ്നേഹവും സന്തോഷവും എല്ലാം പരസ്പരം കൈമാറുവാനുള്ള വലിയ അവസരം നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഉണ്ടാകട്ടെ എന്ന് ആശംസിക്കുന്നു, പ്രാർത്ഥിക്കുന്നു. ദൈവം നമ്മെ സമൃദ്ധമായി അനുഗ്രഹിക്കട്ടെ. താങ്ക് യു. ഒരു നിമിഷം ഫാദർ ിനും സ്നേഹോപകാരം നൽകുന്നതിനുമായി മിസ്റ്റർ ജോൺസൺ അവർകളെ ക്ഷണിക്കുന്നു. கொஞ்சமாக பேசினாலும் நிறைய கருத்து சொல்லிட்டீங்க. அச்சோ அச்சோ அச்சச்சோ. സഹോദരി സഹോദരന്മാരെ, വേദിയിലിരിക്കുന്ന വിശിഷ്ട വ്യക്തികളെ, ആദ്യമായിട്ട് ഞാൻ ഈ പ്രോഗ്രാമിന് എന്നെ ക്ഷണിച്ച സംഘാടകരോട് ഞാൻ എൻ്റെ കൃതജ്ഞത രേഖപ്പെടുത്തുന്നു. ഇത്രയും നല്ലൊരു പരിപാടിക്ക് എനിക്ക് വരാൻ പറ്റിയതിൽ അതീവ സന്തോഷമുണ്ട്. ഇവിടെ വന്നപ്പോഴ് എൻ്റെ അച്ഛൻ ആംഡ് ഫോഴ്സിൽ പട്ടാളത്തിലിരുന്നുകൊണ്ട് ഞാൻ കൂടുതലും വെളി സംസ്ഥാനത്തിനാണ് ഓണം ആഘോഷിച്ചത്. ഈ പ്രാവശ്യം മാത്രം നാട്ടിൽ പോകാൻ പറ്റി. പക്ഷേ എല്ലാ പ്രാവശ്യത്തെയും പല സ്ഥലത്തും കണ്ടതിനേക്കാളും
വളരെയധികം വ്യത്യസ്തമായ രീതിയിലാണ് ഇവിടുത്തെ ഒരു പ്രോഗ്രാം ഇത് ചെയ്തത്. ഇവിടെ കൾച്ചർ പ്രോഗ്രാം അടിപൊളിയായിരുന്നു. അതിൽ പേരെടുത്ത് പറഞ്ഞില്ലെങ്കിൽ അതൊരു വല്ലാത്തൊരു കുറവായി പോകും. അതുകൊണ്ട് സജീഷ് ജയകുമാറിൻ്റെ ഭരതനാട്യം ഞാൻ കണ്ടു, അത്യുത്തമമായിരുന്നു. നിമ്മീസ് അക്കാഡമിക്കാർ തിരുവാതിര കളിച്ചതും രംഗപൂജ നടത്തിയതും അതിമനോഹരമായിട്ടായിരുന്നു. അതേപോലെ ലക്ഷ്മിപ്രിയയുടെ ഭരതനാട്യം, അനാമികയുടെ രംഗപൂജ, മിന്നൂസ് അക്കാഡമിക്കാർ നാടൻ ഡാൻസ്, ഫോക്ക് ഡാൻസ് നടത്തിയത്. അതേമാതിരി യാജ്ഞികൾ UNI അക്കാഡമിക്കാരുടെ പരിപാടി അതിഉഗ്രമായിരുന്നു. ഒന്നിനൊന്നിന് മിച്ചമായിരുന്നു. ഏത് പ്രോഗ്രാമാണ് നല്ലതെന്ന് പറയാൻ പറ്റാത്ത രീതിയിലായിരുന്നു. ഞാൻ എൻ്റെ ആഹാരത്തിൻ്റെ സമയമായിരിക്കുകയാണ്. എല്ലാവർക്കും വിശക്കുന്നെന്ന് ഞാനും വിശ്വസിക്കുന്നു. ഇപ്പം ഫാദർ നമ്മളോട് പറഞ്ഞ പോലെ, ഫാദർ അജിൻ പറഞ്ഞ പോലെ ഞാൻ എൻ്റെ വാക്കുകൾ ചുരുക്കുന്നു. എല്ലാവർക്കും എൻ്റെ നന്ദി, നമസ്കാരം. ഒന്നുകൂടെ ഞാൻ എൻ്റെ കൃതജ്ഞത രേഖപ്പെടുത്തുന്നു എന്നെ ഈ പ്രോഗ്രാമിന് ക്ഷണിച്ച ഈ സംഘാടകരോട്. താങ്ക് യു. அன்னார் அவர்களுக்கு சால்வை அணிவித்து சிறப்பு செய்யுமாறு நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி அண்ணா. எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வந்திருந்து யதார்த்தமான சிறப்பான ஒரு உரையை சூலூர் ஏரியா கேரளா கிளப்பின் சார்பாக 11வது ஆண்டு ஓணம் செலிப்ரேஷன் விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற AK ஜான்சன் அவர்களுக்கும், அதேபோல் அவருடைய துணைவியார் மார்க்ரெட் ஜான்சன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான நிகழ்விலே கலந்து கொண்டு உரையாற்றி சென்றுள்ள நமது முன்னாள் மேயர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வேல்சாம் அண்ணன் அவர்களே, இங்கே பேசி அமர்ந்துள்ள சஜித் குமார் 105 RAF கமாண்டர் அவர்களுக்கும், அதேபோல் சூலூர் ஏர்விங் அரிமா சங்கத்தினுடைய தலைவர் சங்கீதா வினோத்குமார் அவர்களுக்கும், அதேபோல் செல்லூர் உழவன் அண்ணன் செல்லமுத்து அண்ணன் அவர்களுக்கும், நமது சட்டமன்ற உறுப்பினர் ஆருயிர் நண்பர் அண்ணன் கந்தசாமி அண்ணன் அவர்களுக்கும், அதேபோல் முரளிதரன் அவர்களுக்கும், இங்கே காங்கேயம்பாளையம் அண்ணன் சுப்பிரமணியன் அவர்களுக்கும், பீடம்பள்ளி பிரசிடென்ட் குமாரவேல் அண்ணன் அவர்களுக்கும், சூலூர் டவுன் அரிமா சங்கத்தின் சேர்ந்த ஈஸ்வரன் அவர்களுக்கும், அதேபோல் அரிமா சங்கத்திலிருந்து வருகை புரிந்துள்ள இங்கே இருக்கின்ற நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஓணம் பண்டிகையானது ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த சூலூர் ஏரியா கிளப் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கு மலையாள மக்கள், தமிழ் மக்கள் என்று பாகுபாடு இல்லாமல் அவர்களுடைய கலாச்சாரத்தை எல்லாம் இங்கே நம்மளிடத்தில் இணைந்து இங்கே இந்த நிகழ்வு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையாகவே அவர்களுக்கெல்லாம் அந்த சங்கத்தில் இருக்கிற அத்தனை உறுப்பினர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு கேரளாவிலே நடைபெற்ற வயநாடு அந்த நிகழ்விலே மிக உண்மையாகவே அங்கே எத்தனையோ மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். எங்களுடைய லைன்ஸ் கிளப்பானது அந்த நிகழ்வு நடந்த உடனே எங்களுடைய பன்னாட்டு அரிமா சங்கமானது $1 லட்சம் நமது இந்தியன் மதிப்பில் பார்த்தீங்கன்னா 84 லட்சம் ரூபாயை உடனடியாக அங்கே இருக்கிற மக்களுக்காக உதவி செய்வதற்காக கொடுத்தார்கள். அதே போல் எங்களுடைய 324C கோவை மாவட்டத்தில் இருக்கிற 324C மாவட்டத்தில் இங்கே எங்களுடைய சங்கத்திலிருந்து இங்கே பகுதியில் இருக்கிற லைன்ஸ் உறுப்பினர்கள் அனைவருமே 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை கொண்டு நேரடியாக அங்கிருக்கின்ற மக்களுக்கு கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல,
அங்கே கேரளா பகுதியில் இருக்கின்ற லைன்ஸ் கிளப் எல்லாம் அனைத்து சங்கங்களும் இணைந்து 5 கோடி ரூபாய் மதிப்பிலே அங்கே வீடு இழந்தவர்களுக்காக வீடு கட்டி கொடுப்பதற்காக நமது லைன் சங்கம் அந்த சர்வீஸ்களை செய்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இயக்கத்திலே நானும் இருக்கிறேன். நான் ஒரு பேரூராட்சி மன்ற தலைவராக இருந்தாலும் கூட இந்த லைன்ஸ் இயக்கத்திலே சென்று ஒரு நல்ல சர்வீஸை செய்ய வேண்டும் என்பதற்காகவே அந்த லைன்ஸ் இயக்கத்திலே நான் இணைந்து செயலாற்றி கொண்டிருக்கிறேன். அதிலே நமது சூலூர் ஏர்விங்கினுடைய அரிமா சங்கத்தின் முன்னாள் தலைவரும் சரி, ஒரு மண்டல தலைவராக இருந்த மார்க்ரெட் அவர்களும் இந்த லைன்ஸ் இயக்கத்தில் இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய இந்த கேரளா சூலூர் ஏரியா கேரளா கிளப்பினுடைய உறுப்பினர்கள் அத்தனை பேர்த்துக்கும் என்னுடைய ஓணம் பண்டிகை வாழ்த்துக்களையும், இங்கே வருகை புரிந்த அத்தனை தமிழ் மக்களுக்கும் மலையாள மக்களுக்கும் என்னுடைய ஓணம் பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்து எனக்கு வாய்ப்பளித்ததுக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எங்கள் அன்பு தலைவர் லைன் PS செல்வராஜ் திருமதி சங்கீதா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றார். நீ சின்ன பாப்பா, அவருக்கு பொண்ணு. நன்றி திருமதி சங்கீதா வினோத்குமார் அவர்களே, நன்றி நன்றி. அடுத்தபடியாக திருமதி சங்கீதா வினோத்குமார் அவர்கள். அனைத்து குடும்பத்தாருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு குழுமியிருக்கும் அனைத்து மக்களுக்கும் அனைவருக்கும் ஓணம் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து 12 ஆண்டுகள் ஓணம் பெருவிழாவை மிக சிறப்பாக நடத்தி வரும் சூலூர் ஏரோ கேரளா கிளப்பிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் லைன்ஸ் கிளப் ஆஃப் சூலூர் ஏர்விங்ஸின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளேன். எங்களை போன்ற இளைஞர்களை ஊக்குவிக்க இது போன்ற பதவியிலே அமர்த்தி நல்வழிப்படுத்தும் எங்கள் சூலூர் லைன்ஸ் கிளப் ஆஃப் ஏர்விங்ஸின் சார்ட்டர்ட் பிரசிடென்ட் லைன் ஜான்சன் அண்ணா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் இந்நிகழ்விலே என் சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் கிளப்பில் கடந்த மாதம் பொதுமக்களின் வேண்டுகோளுக்கிணங்க ஆதார் முகாம் நடத்தினோம். அதில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களும் அரசு பள்ளியில் உள்ள 150க்கும் மேற்பட்ட மாணவிகளும் பயன்பெற்றுள்ளனர். வரும் மாதத்தில் ஆதார் சிறப்பு முகாம், முத்தூஸ் மருத்துவமனையுடன் இணைந்து மருத்துவ முகாம், அரவிந்த் கண் மருத்துவமனை முகாம் போன்ற மாதந்தோறும் நடத்த உள்ளோம். இதற்கு உங்கள் சூலூர் ஏரோ கேரளா கிளப்பும் இணைந்து பங்கு பெற்று சிறப்பு செய்ய வேண்டி கேட்கிறோம். தன் நாட்டின் மீது பேரன்பு கொண்ட மகாபலி மன்னர் வருடத்தின் முதல் மாதமான சிங்க மாதத்தின் திருவோண நாளில் வருகை புரிந்து மக்களை மகிழ்விக்க மன்னர் மீது அளவில்லா அன்பு கொண்ட மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொண்டாடும் ஓணம் பெருவிழாவில் பங்கு கொள்ள நாங்கள் அனைவரும் பாக்கியம் செய்துள்ளோம். சுயநலத்தை தாண்டி மனிதர் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளும் அன்பே ஒற்றுமை. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்றார் பாரதியார். அதற்கேற்றார் போல நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் இவ்விழாவை சிறப்பிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். காடாம்படி காங்கியம் பாளையம் பகுதியில் அனைத்து மாநில மக்களும் ஒன்று சேர்ந்து நிறைந்து அன்புடன் வாழ்ந்து வருகிறோம். இமயச்சாரிலே ஒருவன் இருமினால் குமரி வாழ்வான் மருந்து கொண்டோடுவான் என்ற பாரதிதாசனின் வாக்கின்படி நம் மக்கள் அனைவரும் பேரன்புடன் ஒன்றுபட்டு வேண்டி இருக்குமாய் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி. இயற்கை சீற்றத்தின் காணாத பேரிழப்பை வயநாடு மக்கள் சந்தித்திருக்கும் மிகுந்த மனவேதனை அளிக்கிறது. இந்நிலைச்சிறைவில் சிக்கி தவித்து உயிரிழந்த குடும்பங்களுக்கும் என் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் சாந்தி. ஸ்ரீமதி சாந்திமதி கே அசோகன், சேர்மன் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத் சேர்மன் டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி ஆஃப் கோயம்புத்தூர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த சிறப்பான ஓணம் திருவிழாவுக்கு வந்திருக்கின்ற
அருமை நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, மிகச் சிறப்பான கலை நிகழ்ச்சியை நடத்தி அமர்ந்திருக்கின்ற கலைஞர் பெருமக்களே, இன்னொரு 4 நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சியே போட்டிருந்துருக்கலாம், சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்கலாம். என்ன இருக்குதா? மகிழ்ச்சி. இந்த ஓணம் திருவிழா என்பது மகாபலி மன்னன் நல்ல முறையிலே ஆட்சி செய்தும் கூட தான் என்ற அகங்காரத்தோடு வாழ்ந்தாராம். அந்த தான் என்ற அகங்காரத்தை அழிப்பதற்காக பகவான் 3 அடி நிலம் கேட்டு 2 அடியே பூமி போதுமானதாகிவிட்டது, 3வது அடி வைக்க இடமில்லை. எனவே 3வது அடியை மகாபலியினுடைய தலையிலே வைத்து பூமிக்கு அடியிலே அழுத்தி விட்டார் பகவான். ஆனால் ஒரு நல்ல மன்னன், இன்றைக்கும் மகாபலி மன்னன் பூமிக்கு அடியிலே வாழ்வதாக ஐதீகம். ஒவ்வொரு ஆண்டும் ஓணம் திருநாள் அன்று அந்த மன்னன் மேலே வந்து கேரள மக்களை ஆசீர்வதிப்பதாக சொல்வார்கள். மகாபலி மன்னன் மேலே வந்து கேரள மக்களை ஆசீர்வதிக்கிறானோ இல்லையோ, இந்த சூலூரிலே ஓணம் பண்டிகைக்காக வந்திருந்த மக்களையும் 11 ஆண்டு காலம் இது இடவிடாது நடத்துகின்ற ஜோன்சான் அவர்களையும், மார்க்கெட் ஜோன்சான் அவர்களையும் மகாபலி மன்னன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பான். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கட்டும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு மாநாடோ கூட்டமோ ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்தினால் அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஏதாவது நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் 11 ஆண்டு காலம் இந்த மக்களை ஒன்றிணைத்து தமிழ் மக்களோடு, மலையாள மக்களோடு, இன்னும் பிற மக்களோடு மொழி பார்க்காமல், இனம் பார்க்காமல், ஜாதி பார்க்காமல் அத்தனை பேரையும் இணைத்திருக்கின்ற உங்களுடைய சேவை அளப்பரியது. இந்த சேவை மென்மேலும் பல்லாண்டு காலம் தொடர வேண்டும். இதை நடத்தி கொண்டிருக்கிற ஜோன்சன் அவர்களும், மார்க்கெட் ஜோன்சன் அவர்களும், அவருடைய குடும்பத்தாரும் சீரோடும் சிறப்போடும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று இந்த ஓணம் திருநாளில் வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் பாசத்திற்குரிய அண்ணன் கந்தசாமி அவர்களே, என்றென்றும் என் மீது பாசம் வைத்திருக்கின்ற தோப்பு அசோகன் அவர்களே, அவருடைய பொறுப்பில் இருக்கின்ற துணைவியார் அவர்களே, என்னுடைய அருமை சகோதரர் விவசாய சங்க தலைவர் சுப்பிரமணியம் அவர்களே, சென்னையிலிருந்து இதற்காக பறந்து வந்திருக்கின்ற முரளிதரன் அவர்களே, சூலூர் சர்ச்சினுடைய பாதர் அவர்களே, இன்றைக்கு உலகம் பூராவிலும் லயன்ஸ் கிளப் மூலமாக ஏராளமான உதவிகள் நடந்து கொண்டிருந்தாலும் கூட, வயநாடாக இருந்தாலும் எங்கே பாதிப்புகள் ஏற்படுகிறதோ, எங்கள் மக்கள் பாதிக்கிறார்களோ அங்கெல்லாம் உதவி செய்கின்ற லயன்ஸ் கிளப்பினுடைய துணை கவர்னர், என்னுடைய பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய செல்வராஜ் அவர்களே, மற்றும் இந்த கிளப்பினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று நல்லா தான் பேசுனீங்க சங்கீதா, இந்த தலைமை பொறுப்பை ஏற்று செயல்பட்டு கொண்டிருக்கிற சங்கீதா அவர்களே, மற்றும் இந்த கமிட்டி உறுப்பினர்கள், இதை சிறப்பாக செயல்படுத்த இந்த கமிட்டி உறுப்பினர்கள் எல்லோரும் சிறப்பாக செயல்பட்டு இதை சிறப்பாக நடத்தினார்கள். என்றென்றும் இந்த ஓணம் திருநாள் வாழ்த்துக்களை உரித்தாக்கி, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று ஒரு வார்த்தை சொன்னீர்கள். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர், அந்த உண்டியை கொடுத்தோர் உழவர் பெருமக்கள். உழவனுடைய ஏரோட்டம் இல்லை என்றால் இந்த நாட்டிலே தேரோட்டம் இல்லை, காரோட்டம் இல்லை. அந்த அடிப்படையிலே எந்த திருவிழாவாக இருந்தாலும், எந்த கடவுளாக இருந்தாலும், ஆண்டவனுக்கும் கூட தேங்காயும் பழமும் பச்சரிசியும் வெற்றிலையும் பாக்கும் படைத்தவன் ஆண்டவன் அல்ல, உழவன்தான் ஆண்டவனுக்கே படைத்தவன். எனவே அந்த உழவர் பெருமக்களுடைய ஓணம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணா, குடும்பத்துக்குள்ள குழப்பம் இல்லைண்ணா, சங்கத்துக்குள்ள குழப்பத்தை பண்ணிடாதீங்க. மார்கரெட், இந்த பகுதியினுடைய ஓணம் என்பது கேரளா மண்ணுக்கும் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய மண்ணுக்கும் ஒரு உறவாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த ஓணப்பண்டிகை. இந்த ஓணப்பண்டிகை
கேரளா மக்களும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களும் அதிலும் கோவை மாவட்டத்தில் இந்த பகுதியிலே சூலூர், காடாம்படி இந்த பகுதியில் இருக்கின்ற நம்மளுடைய வணக்கத்துக்குரிய ஜான்சன் அவர்கள், அவருடைய துணைவியார் அவர்களும் 24 ஆண்டுகள் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நம்மளுடைய தேசத்தினுடைய ஒற்றுமை, கேரளாவுடைய மக்கள் நம்மளுடைய மக்கள், தமிழ்நாட்டினுடைய அன்பு சகோதரர்கள் நம்மளுடைய மக்கள் கேரளாவுடைய சொல்வார்கள். சேரன் என்பது ஒரு நாட்டிலே கூடலூர் பகுதியிலே, கூடலூர் என்பது நம்மளுடைய கேரளாவுடைய ஒரு பகுதி. கேரளம், கர்நாடகா 3 மாநிலத்தை ஒன்றிணைக்கிய கூடலூர் பகுதி என்பது அரசு வல்லுநர்கள் மட்டுமல்ல, இயற்கையான ஒரு சுற்றுச்சூழல் அமைத்த இடம் கேரளா. அந்த நிகழ்வுக்கு இந்த ஓண பண்டிகையிலே, ஓணம் என்பது இரு மக்களையும் மட்டுமல்ல, நீர்நிலை மட்டுமல்ல, மக்களோடு மக்களாக தேசத்திற்கு ஒன்றுபட்ட ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு நம்மளுடைய வணக்கத்துக்குரிய சிறப்புரை ஆற்றி சென்றிருக்கும் நம்முடைய வணக்கத்துக்குரிய மேயர் வேலுசாமி அண்ணன் அவர்களே, வணக்கத்துக்குரிய நம்முடைய தமிழகத்திலே விவசாயிகள் என்று சொன்னாலே பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு விட்டு சென்ற பணியை மீண்டும் துவக்கி இன்னும் வரை நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழகம் மட்டுமல்ல, கேரளாவுடைய பல்வேறு மாநிலத்துக்கும் சென்று இந்த விவசாயிகளுடைய நிகழ்வுகள் நடத்தி கொண்டிருக்கிற செல்லமுத்தண்ணன் அவர்களே, நம்முடைய மாவட்டத்தினுடைய வணக்கத்துக்குரிய ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவரும் தோப்பு அசோகன் அவர்களே, நம்முடைய ஊராட்சியினுடைய தலைவர்கள், நிகழ்வு இருக்கின்ற உள்ளாட்சியினுடைய பிரதிநிதிகளே, கேரளாவுடைய வயநாட்டிலே துன்பம் என்று வருகின்ற பொழுது என்னுடைய தாய்நாட்டினுடைய மக்கள், என்னுடைய சகோதரிகள், கேரளா மண்ணிலே ஆயிரக்கணக்கான மக்கள் நம்மளுடைய இயற்கை சீட்டத்திலே சிக்கி அழிஞ்சு கொண்டிருக்கின்ற நேரத்திலே நம்மளுடைய செல்வராஜை போன்றவர், லயன்ஸ் செல்வராஜ் அவர்கள் பல்வேறு நிகழ்வுகளை நடந்த இந்த பகுதியிலே கேரளாவிலே அவருடைய செயலை பார்க்கின்ற பொழுது லயன்ஸ் கிளப் மிக அழகாக நடந்து கொண்டிருந்தது. அதெல்லாம் ஒன்றாக நம்மளுடைய சங்கீதா இளம் வயதாக இருந்தாலும் நம்மளுடைய மண்ணின் மைந்தராகவும் சங்கீதா அவர்கள் மிக அழகாக இந்த இதற்கு நடந்துகின்ற சங்கீதா அவர்களே, ஆர்மி என்று சொன்னாலே இந்த தேசத்தினுடைய லால்பூர் சாஸ்திரி சொன்னார்கள், ஜெய் கிசான் என்று சொல்வார்கள். அந்த ஜெய் கிசான் என்று சொல்கின்ற ஒரு ஆர்மியினுடைய தளபதியாக நம்மளுடைய 105 கேப்டன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருடைய துணைவியார் அவர்களும் வந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நம்மளுடைய ஊராட்சி மன்ற தலைவர்கள், உள்ளாட்சியினுடைய சூலூர் கந்தவேல் அவர்கள், பல்வேறு தலைவர்களுடைய, நம்மளுடைய கிராமத்திலே ராஜி கணேஷ் அவர்களும் ருக்குமணி வேல்சாமி அவர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் இந்த நிகழ்வு என்பது தேசத்தினுடைய ஒற்றுமை, கேரளா மண்ணுக்கும் நம்மளுக்கும் எந்த அளவுக்கு ஒற்றுமை இருக்குது என்பதை இதை நம்முடைய ஜான்சன் மூலியமாக, அவருடைய துணைவியார் மூலியமாகவும் இந்த ஓணம் மிக அழகாக இருக்கும். இந்த பகுதியினுடைய மக்கள் என்றும் ஒன்றுபட்ட மக்களாக வாழ்வதற்கு ஒரு சூச்சமாக அமையும் என்பதனை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். எங்கள் சிங்கக்குரலன் அண்ணன் சுப்பிரமணியன் அவர்களுக்கு சிறப்பு செய்ய வருமாறு அண்ணன் சசிகுமார் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். സദസ്സിലും ഇരിക്കുന്ന എല്ലാവർക്കും നമസ്കാരം. എൻ്റെ ഓണ ആശംസകൾ. ഞാൻ CTM റെപ്രസെൻറ്റേറ്റീവായിട്ടാണ് വന്നത്. എൻ്റെ CTM എന്ന് പറഞ്ഞാൽ 120 സംഘടന ഉള്ള ഒരു അംഗത്വ ഉള്ള ഇതാണ്, മെയിൻ ഇതാണ്. അതിൽ നിങ്ങളെ സൂളൂർ എയ്റോ കേരള ക്ലബും വൺ ഓഫ് ദ മെമ്പറാണ്. സൂളൂർ എയ്റോ ക്ലബിൽ നമുക്ക് വൈസ് പ്രസിഡൻ്റായിട്ട് ജോൺസൺ സാറും ഉണ്ട്. ജോൺസൺ സാറും ഫാമിലിയും ഇതിൽ വളരെ കോൺട്രിബ്യൂട്ട് ചെയ്യുന്ന ആൾക്കാരാണ്. പിന്നെ CTM പറ്റി പറയുകയെന്ന് വെച്ചാൽ ഞങ്ങൾ പല സർവീസും ചെയ്യുന്ന ഒരു ഓർഗനൈസേഷനാണ്. ഓരോ കൊല്ലം 3 കൊല്ലത്തിൽ എലക്റ്റഡ് ആണ്. ഇപ്പം ഈ ഇലക്ഷനിൽ ഞങ്ങൾ ഒരു പുതിയ ടീം വന്നിട്ടുണ്ട്. അതിൽ പ്രസിഡൻറ്റ്
പ്രവീൺ എന്നാണ്. പിന്നെ വൈസ് പ്രസിഡൻറ്റ്സുമാർ ഇവിടെ കോയമ്പത്തൂരിൽ മാത്രം 35 സംഘടനകളുണ്ട്. അതിൽ ഞങ്ങൾക്കൊരു 3 വൈസ് പ്രസിഡൻറ്റ് കോയമ്പത്തൂരിൽ നിന്നാണ്. പിന്നെ എക്സിക്യൂട്ടീവ് കമ്മിറ്റീസും ഉണ്ട്. ഞങ്ങൾ ഓരോ കൊല്ലം യുവജന ഉത്സവം നടത്തിയിരുന്നു. കോയമ്പത്തൂർ ഭാഗത്തുനിന്ന് ആൾമോസ്റ്റ് ഒരു 100 ചില്ലാണ് ആൾക്കാർ കുട്ടികൾ വന്ന് പങ്കെടുത്തു, വളരെ സക്സസ്ഫുൾ ആക്കി. അതേമാതിരി ഞങ്ങൾ ഇൻഷുറൻസ് സ്കീം ഒന്ന് ഇൻട്രൊഡ്യൂസ് ചെയ്തിട്ടുണ്ട്. നമ്മളെ വൈസ് പ്രസിഡൻറ്റ് ജോൺസൺ സാർക്ക് നിങ്ങൾക്ക് ബ്രീഫ് ചെയ്യും. അതിലൊരു 150 ചില്ലാണ് 120 കൊടുത്താൽ ഒരു ആക്സിഡൻറ്റ് ഇൻഷുറൻസ് സ്കീമാണ് ഇൻട്രൊഡ്യൂസ് ചെയ്തത്. അതിൽ എല്ലാ സംഘടനക്കാരും അതിൽ ചേർന്നാൽ അവർക്ക് വളരെ ഉപയോഗമുള്ളതാണ്. ആക്സിഡൻറ്റിൽ 2 ലക്ഷം വരെ അത് ഉപയോഗം വരും. പിന്നെ അതില്ലാണ്ട് ഞങ്ങളിപ്പം പല സർവീസിൽ സക്സസ് സ്റ്റോറി എന്ന് പറഞ്ഞിട്ട് ഒരു പ്രോഗ്രാം എവറി മന്ത് വി ആർ കണ്ടക്ടിങ്. ഓരോരോ കഷ്ടപ്പെട്ട് മലയാളീസ് ഇവിടെ വരുന്ന തമിഴ്നാട്ടിൽ വരുന്ന അവരെങ്ങനെ സക്സസ് ആവുമെന്ന് വന്നിട്ട് ഇന്നലെ ഒരു പ്രോഗ്രാം വരും. അതിലും നിങ്ങളുടെ കുട്ടികളെ ചെന്നൈയിലേക്ക് അയച്ചാൽ വളരെ സന്തോഷമായിരിക്കും. അവർക്കും ഒരു മോട്ടിവേഷണൽ സ്പീച്ചാണത്. പിന്നെ ഞങ്ങൾ ആ 5-6 നമ്മളെ സംഘടനൻ്റെ CTM എന്ന് പറഞ്ഞാൽ നിങ്ങളും ഒരു പാർട്ടാണ്. അതിൻ്റെ വലിയൊരു ഉത്സവം ചെന്നൈയിൽ നടത്തുന്നുണ്ട്. അതിന് ആവണി പൂവാരങ്കെന്ന് പറയും. 5-ാം തീയതിയും 6-ാം തീയതിയാണ്. അത് ഫ്ലവേഴ്സ് TV-യാണ് കംപ്ലീറ്റ് സ്പോൺസർ. നിങ്ങളെല്ലാവരും അവിടെ വന്നിട്ട് ഇത് സക്സസ് ആക്കണം. പിന്നെ എല്ലാവർക്കും വിശക്കുന്നുണ്ടാവും. സോ ഐ എം സ്റ്റോപ്പിംഗ് ദിസ്. ഐ ലൈക്ക് ടു താങ്ക് AK Johnson and his family for inviting for this wonderful occasion. Thank you. ആദരിക്കുന്നതിനായി മിസ്റ്റർ പ്രിൻസൺ അവർകളെ ക്ഷണിക്കുന്നു. அடுத்தபடியாக வாழ்த்துரை வழங்க எங்கள் அருமை அண்ணன் சாந்தி அக்கா அவர்களின் சாந்தமான கணவர்